வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்ற பொன்மொழியோடு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். தன் நலம் மறந்து தன்னுள்ளம் துறந்து தாக்கங்கள் தெரிந்து தன்மைகள் அறிந்து தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் உன்னதம் தலைவர்களுக்கே உண்டு. அப்படிப்பட்ட தலைவர்களில் ஒருவர் மாவீரன் சதாம் ஹுசைன். 1937 ஆண்டு ஏப்ரல் 28 ஈராக்கின் பிரபல நகரான டிக்ரித்துக்கு அருகே அல் அவுஜா என்ற கிராமத்தில் ஆபித் மற்றும் சுபா தம்பதியினருக்கு மகனாக சதாம் ஹுசைன் பிறந்தார். தாயின் கருவறையில் இருக்கும் போதே தந்தை மரணித்து விடுகிறார். சாவுக்கு சவால் விட்டுக்கொண்டே வாழ்ந்த சதாம் தாயின் கருவறையிலே கல்லறை காணவிருந்தார். தாய் மறுமணம் செய்து கொள்ள தன் தாய் மாமனார் வீட்டில் வளரத் தொடங்கினார். 20வது வயதில் தன் படிப்பை முடித்துக் கொண்டார். தாய் மாமனாரின் வழிகாட்டலுக்கு இணங்க பாத் கட்சியில் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார். 1958 ஆண்டு ஈராக்கில் மன்னராட்சியை எதிர்த்து இராணுவ அணியுடன் இணைந்து புரட்சி செய்து ஈராக்கில் மன்னராட்சியை இல்லாது ஒழித்தார். அவ்வாறு செயற்பட்டமையால் ஈராக்கின் எதிர்ப்பு தொடங்கியது. ஈராக்கிலிருந்து தப்பிச் சென்று கைரோ பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்துக் கொண்டார். 1963 ஆண்டு மீண்டும் ஈராக் திரும்பினார். பாத் கட்சி பிளவுபட்டு சதாமை எதிர்த்தது. பாத் கட்சி அரசினால் கைப்பற்றப்பட்டு சதாமிற்கு சிறை தண்டனை வழங்கியது. 2 ஆண்டுகள் சிறையில் இருந்தபடியே அரசியலில் ஈடுபட்டு கொண்டு வந்தார். 1968 ஆண்டு ஆட்சிக்குள் சதாம் ஹுசைன் நுழைந்தார். ஈராக்கின் அப்போதைய தலைவர் அகமது ஹுசைன் அல் பக்கர் அதிபராக இருக்க சதாம் ஹுசைன் துணை அதிபராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1979 ஜூலை 16 ஈராக்கின் அதிபராக சதாம் ஹுசைன் பொறுப்பேற்றார். சதாம் ஹுசைனின் தலைமைத்துவ பண்புகள்: சுய கட்டுப்பாடு உடையவராகவும் மனதைரியம் உடையவராகவும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட போராட்டங்களிலும் பின்வாங்காதவராகவும் காணப்பட்டார். வீரர்களை வழிநடத்தக்கூடியவராகவும் திட்டவட்டமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராகவும் திகழ்ந்தார். ஓர் செயலின் போது முழு மனதோடு பொறுப்பேற்று செய்யக்கூடியவராகவும் திட்டவட்டமான முறையில் பொறுப்புகளை செய்யக்கூடியவராகவும் திகழ்ந்தார். சதாம் ஹுசைனின் ஆளுமை பண்புகள்: தமக்கான விடயங்களை தாமே முடிவு செய்தல் என்ற கோட்பாட்டை கொண்டே துணிச்சலான முறையில் முடிவெடுக்கக்கூடியவராக சதாம் காணப்பட்டார். தனது ஆட்சியை எந்த நிலையிலும் புதிய ஆற்றல் மிக்க யோசனைகளுடன் அரசியல் சீரமைப்புகளை செய்பவராக திகழ்ந்தார். தனது எதிரிகளை தனக்கு சார்பானவர்களாக மாற்றி அவர்களின் மூலம் தனது திட்டத்தை வலுப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அரசியல் வாழ்க்கையின் திடமான தீர்மானங்களை எடுத்து பல்வேறு சர்வதேச பிரச்சினைகளை சமாளிக்கக்கூடியவராக சதாம் காணப்பட்டார். அமெரிக்காவின் சதித்திட்டமான முயற்சிகளின் மூலம் 2003 ஆண்டு டிசம்பர் 17 சதாம் ஹுசைன் கைது செய்யப்பட்டார். ஈராக் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. சதாம் ஹுசைனுக்கு ஆதரவாக பேசிய வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதோடு அவர்கள் காணாமலும் ஆக்கப்பட்டனர். உரிய வழக்கறிஞர்கள் இல்லாத பட்சத்தில் தானே வாதிட்டார். சாவுக்கு அஞ்சுபவன் அல்ல சதாம் ஹுசைன். நான் என்னை காப்பாற்ற பேசவில்லை, உங்களை காப்பாற்றவே பேசுகிறேன் என்ற அவரின் உரை உலக நாடுகள் அனைத்தையும் அதிர செய்தது. இருப்பினும் 2006 ஆண்டு நவம்பர் 5 மாவீரன் சதாம் ஹுசைன் உட்பட அவருக்கு ஆதரவான 3 தூக்கிலிடப்பட வேண்டும் என்ற தீர்ப்பின் போது சர்வதேச மனித உரிமை போராளிகள் மேன்முறையீடு செய்தும் அவர்களின் தீர்ப்பு மாறவில்லை. சதாம் தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். ஈராக்கின் அப்போதைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் முஆபக் அல் ரூபி சதாமுடன் ஒரு கேள்வி கேட்கிறார். பயமாக இருக்கிறதா? சதாம் ஹுசைன் புன்னகைத்துவிட்டு, பயமா? எனக்கு எதுவும் இல்லை, நான் ஆட்சிக்கு வரும் போதே எதிர்பார்த்ததுதான் என்று பதிலளித்தார். தூக்கு மேடையில் தலையை மூடிக்கொள்ள கொடுக்கப்பட்ட கருப்பு துணி முகமூடியை கூட மாவீரன் சதாம் ஹுசைன் வேண்டாம் என்றார். தனது எதிரிகள் சூழ சதாம் தூக்கிலிடப்பட்டார். வரலாறு இருக்கும் வரை சதாம் ஹுசைன் ஒரு மாவீரனாகவும் போராளியாகவும் அறியப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறார் என்பதே நிஜம். நன்றி.